வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலின் அயம்பீம் லேசர் வான் பாதுகாப்பு அமைப்பு எதிரி ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்தியது பற்றிய தகவலை இப்போது வெளியிட்டுள்ளது இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF. ஒரு நிஜமான போரில் லேசர் வான் பாதுகாப்பு அமைப்பு எதிரி ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்தியது உலகில் இதுவே முதல் தடவை. மத்திய கிழக்கில் தற்போதைய மோதலில் ஹெஸ்போல்லா ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்த இஸ்ரேல் ஒரு புதிய வான் பாதுகாப்பு லேசரை பயன்படுத்தியது என்பது லெபனான் போர் முடிவடைந்து இவ்வளவு காலத்தை பின் இப்போதுதான் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தகவலை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF மிக தாமதமாக வெளியிடுவதற்கு அவர்களிடம் பாதுகாப்பு தொடர்பான காரணங்கள் ஏதாவது இருக்கலாம். பாதுகாப்புத்துறை வட்டாரங்களின் கூற்றுப்படி அயன்பீம் அமைப்பின் முழுமையான வடிவம் லெபனான் போரில் பயன்படுத்தப்படவில்லை. அயன்பீம் அமைப்பின் சோதனை பதிப்பு ஒன்றுதான் கடந்த ஆண்டு இஸ்ரேலிய போர் முனையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதை வேறு விதமாக சொன்னால், இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான போரில் அயன்பீம் அமைப்பு சோதனை செய்து பார்க்கப்பட்ட போது அதை ஹெஸ்போல்லா ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்தியது. அயன்பீம் அமைப்பின் உறுதியான முழுமையான பதிப்பை இந்த ஆண்டு பிற்பகுதியில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF களமிறக்க திட்டமிட்டுள்ளது. அப்போது அது இஸ்ரேலின் ஏற்கனவே வலிமையான அடுக்கு வான் பாதுகாப்பு வலையமைப்பில் இணைந்து கொள்ளும். இஸ்ரேலின் மிக வலிமையான அடுக்கு வான் பாதுகாப்பு வலையமைப்பு பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் ஏற்கனவே காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தோம். இஸ்ரேலிய ஹிப்ரு மொழியில் மேகன் ஓர் என்ற பெயரில் அறியப்பட்டு அயன்பீமின் போர் பயன்பாடு இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF, இஸ்ரேலிய விமானப்படை IAF மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்ததாரர் ரஃபால் ஆகிய தரப்பினரின் ஒரு கூட்டு அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மூன்று அமைப்புகளும் இஸ்ரேலின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு இயக்குநரகத்தையும் உள்ளடக்கிய முயற்சியின் ஒரு பகுதியாக நிஜமான போர் முனையில் ஹெஸ்போல்லா ஆளற்ற விமானங்களை இடைமறைப்பு செய்து சுட்டு வீழ்த்தின என்று இப்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அது நடந்த போது ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த அந்த ஆபரேஷனில் இஸ்ரேலிய விமானப்படை IAF அதன் வான் பாதுகாப்பு அணியால் அயன்பீமின் லேசர் கற்றுகளை போர்க்களத்தில் பயன்படுத்தியது. இது எதிரிகளின் அச்சுறுத்தல்களை வெற்றிகரமாக தடுக்க உயர் சக்தி லேசரின் முன்மாதிரிகளை பயன்படுத்தியது. அயன்பீமின் சோதனை பதிப்பாக பயன்படுத்தப்பட்டது என்ற தகவலை தவிர சோதனை பதிப்பு இறுதி பதிப்பில் இருந்து எவ்வாறு வேறுபட்டது அல்லது பேட்டரிகள் எவ்வாறு அமைக்கப்பட்டன என்பது பற்றிய கூடுதல் விவரங்கள் வெளியாகவில்லை. அயன்பீமின் உறுதியான இறுதி பதிப்பு எப்படி செயல்பட்டு வான் பாதுகாப்பு கொடுக்கிறது? அதன் உறுதியான இறுதி பதிப்பில் எதிரி இலக்கை நோக்கி லேசர் கற்றைகளை பாய்ச்சும் அயன்பீமின் ஒரு ட்ரெய்லரில் பொருத்தப்பட்டுள்ளது. ராக்கெட்கள், மோட்டார்கள் மற்றும் ஆளற்ற விமானங்கள் உட்பட இலக்குகளை அழிக்க ஒரு இயக்கப்பட்ட ஆற்றல் ஆயுதத்தை பயன்படுத்துகிறது. இந்த அமைப்பு ராக்கெட்கள் மற்றும் ஆளற்ற விமானங்களை இடைமறைக்கும் திறன் கொண்ட மின்சார 100 தொடக்கம் 150 கிலோவாட் திடநிலை லேசரை ஏவுவதாக அறியப்படுகின்றது. 2022 ஆண்டு ஏப்ரல் மாதம் IDF-இன் பிரிகேடியர் ஜெனரல் ஜானிஃப் ரோட்டெம் அயன்கட்டை சவாலான வரம்புகள் மற்றும் நேரங்களில் சோதிக்கப்பட்டதாக கூறினார். அப்போது அது பற்றி கூறிய அவர், எதிரி இலக்குகளை வீழ்த்த லேசரின் பயன்பாடு ஒரு கேம் சேஞ்சர் என்றார். இந்த தொழில்நுட்பம் செயல்பட எளிதானது மற்றும் பொருளாதார ரீதியாக மிக குறைந்த செலவுடன் எதிரி இலக்குகளை அளிக்க முடியும் என்பதை நிரூபிக்கிறது என்றும் ரொட்டெம் மேலும் கூறினார். இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சின் கூற்றுப்படி அந்த குறிப்பிட்ட சோதனையில் பல்வேறு சிக்கலான சூழ்நிலைகளில் ராக்கெட்கள், டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்கள் இடைமறைக்கப்பட்டன. செயல்பாட்டு தரநிலைகளில் சக்தி வாய்ந்த லேசர் தொழில்நுட்பத்தை உருவாக்குவதில் வெற்றி பெற்ற உலகின் முதல் நாடுகளில் இஸ்ரேலும் ஒன்று எனவும் செயற்பாட்டு சூழ்நிலையில் இடைமறைப்பை நிரூபித்தது எனவும் IDF அறிவித்தது.
பொதுவாக ஒரு நடைமுறை வான் பாதுகாப்பு லேசரை உருவாக்குவதும் களமிறக்குவதும் பல நாடுகளுக்கு நீண்ட காலமாக ஒரு சவாலாக இருந்து வருகிறது. இஸ்ரேலுக்கு அத்தகைய அமைப்பின் நன்மைகள் குறிப்பாக வெளிப்படையானவை. பல ஆண்டுகளாக IDF அதன் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எதிரிகளால் பெரிய அளவிலான சரமாரியான தாக்குதல்களின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்றது. ஹமாஸ் மற்றும் ஹெஸ்போலாவிடமிருந்து வரும் அச்சுறுத்தல்களில் ஒப்பீட்டளவில் குறைந்த விலை ராக்கெட்கள், பீரங்கி குண்டுகள் மற்றும் மோட்டார் குண்டுகள் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் உள்ளன. இதுவரை காலமும் இந்த வகையான தாக்குதல்களுக்கு எதிராக வான் பாதுகாப்பு சிறிய மற்றும் வேகமாக பறக்கும் இலக்குகளை எதிர்கொள்ளும் விதத்தில் உருவாக்கப்பட்ட அயன்டோம் அமைப்பில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அயன்டோமின் செயல்திறனுக்கு போர் முறையில் பல வெற்றிகள் சாட்சியம் அளிக்கின்றன. இருப்பினும் அயன்டோம் ஹமாஸ் மற்றும் ஹெஸ்போல்லாவின் வான் இலக்குகளை சுட்டு வீழ்த்த கணிசமான எண்ணிக்கையில் தமீர் இடைமறைப்பு ஏவுகணைகளை ஏவ வேண்டி இருப்பதால் அது கணிசமான செலவில் தான் வான் பாதுகாப்பு கொடுக்கின்றது. பெரிய எண்ணிக்கையிலான தாக்குதல்கள் குறைந்தபட்சம் குறுகிய காலத்திலாவது தமீர் இடைமறைப்பு ஏவுகணைகளின் கையிருப்புகளை முழுவதுமாக தீர்த்துவிடும் அபாயம் உள்ளது. இதற்கு நேர்மாறாக அயன் பீம் பல இலக்குகளை மிக குறைந்த செலவில் சுட்டு வீழ்த்த முடியும். 2022ஆம் ஆண்டு இஸ்ரேலின் அன்றைய பிரதமர் நப்தாலி பெனட் அயன் பீம் ஒரு ஷாட்டுக்கு வெறும் $3.5 செலவில் இலக்குகளை சுட்டு வீழ்த்த முடிந்தது என்று கூறினார். சமீபகால அறிக்கைகள் ஒரு அயன் பீமின் ஷாட்டின் விலை $2.5 அருகில் இருப்பதாக கூறுகின்றன. ஒரு டமீர் இடைமறைப்பு ஏவுகணையின் விலை கிட்டத்தட்ட $50,000. அந்த விலையுடன் ஒப்பிடும்போது இது மிகப்பெரிய வித்தியாசம். மத்திய கிழக்கில் சமீபகால மோதலுக்கு முன்பே இஸ்ரேல் லேசர் கற்றியை பயன்படுத்தி வான் பாதுகாப்பு கொடுக்கும் தனது திட்டங்களை துரிதப்படுத்தியது. இது முதலில் 2024ஆம் ஆண்டு வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. அயன்டோம் மற்றும் பிற அமைப்புகளுக்கான இடைமறைப்பு ஏவுகணைகள் மிகவும் தீவிரமான நீண்டகால தாக்குதலில் தீர்ந்துவிடும் என்ற கவலையே இதற்கு பின்னால் ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. சமீப கால போருக்கு முன்பு ஹெஸ்போல்லாவிடம் சுமார் 1,30,000 ராக்கெட்கள், ஏவுகணைகள் மற்றும் மோட்டார் குண்டுகள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டது. அதே நேரத்தில் காசாவில் ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிகாத் பல ஆயிரக்கணக்கான கூடுதல் ராக்கெட்கள் மற்றும் மோட்டார் குண்டுகளை கொண்டிருந்தன. மறுபக்கத்தில் நீண்ட தூர ஒருவழி தாக்குதல் ஆளற்ற விமானங்களின் மூலம் அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வருகிறது. அவற்றில் பல ஈரானால் தமது ஆதரவு இயக்கங்களுக்கு வழங்கப்பட்டன. அவை தற்போதைய போரில் குறிப்பிடத்தக்க பயன்பாட்டை கண்டன. இதுவரை நடந்த போர்களில் இடைக்கால அயன் பீம் பாய்ச்சிய லேசர் கற்றியால் ஹெஸ்போல்லா ஆளற்ற விமானங்கள் மட்டுமே சுட்டு வீழ்த்தப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் வேறு வகையான இலக்குகளும் இருந்திருக்கலாம். அதே நேரத்தில் இந்த வகையான லேசர் ஆயுதம் பயன்படுத்துவதற்கு ஒரு தந்திரமான பாதுகாப்பு ஆயுதம். இதன் குறுகிய தூர வீச்சு காரணமாக ஒரு குறிப்பிடத்தக்க பகுதிக்கு வான் பாதுகாப்பு கொடுப்பதற்கு அதிக எண்ணிக்கையில் அயன் பீம் அமைப்புகள் தேவைப்படும். ஒரு ஒற்றை மிகப்பெரிய ராணுவ தளத்திற்கு போதுமான வான் பாதுகாப்பை வழங்க இது போன்ற பல அமைப்புகள் அயன் பீம் தேவைப்படலாம். இதை கருத்தில் கொண்டு அயன் பீம் வளமையான வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு மாற்றாக அல்லாமல் அயன் பீம் மற்றும் பிற வான் பாதுகாப்பு அமைப்புகளுடன் இணைந்து செயல்படும் ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. பெரிய அளவிலான செயல்பாட்டு லேசர் இடைமறைப்பு திறன்களை உலகின் முதலாக நிரூபித்தது இஸ்ரேல் தான் என்று முன்னாள் அயன்டோமை உருவாக்க உதவிய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு இயக்குநரகத்தின் தலைவர் டாக்டர் டேனியல் கோல்ட் கூறினார். அவர் மேலும் கூறிய போது, லேசர் ஆயுதங்களை பயன்படுத்துவதற்காக எங்கள் பார்வையின் போது மிகப்பெரிய தொழில்நுட்ப மற்றும் செயல்பாட்டு வெற்றியுடன் உணரப்பட்டது. விமானங்கள் மற்றும் போர்க்கப்பல்களில் இதே போன்ற லேசர் அடிப்படையிலான இடைமறைப்பு அமைப்புகளை IDF உருவாக்க திட்டமிட்டுள்ளதாகவும் கோல்ட் குறிப்பிட்டார். இஸ்ரேல் ஏற்கனவே குறைந்தபட்சம் ஒரு உயர் சக்தி கொண்ட விமான லேசர் ஆயுதத்தையாவது சோதித்துள்ளது. 2021ஆம் ஆண்டு இந்த வகையான உயர் சக்தி கொண்ட விமான லேசர் அமைப்பை பயன்படுத்தி பல இலக்கு ஆளற்ற விமானங்களை வெற்றிகரமாக இடைமறைத்ததாக அறிவித்தது இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சு. சுவாரஸ்யமாக, இஸ்ரேலிய பாதுகாப்பு நிறுவனமான எல்பிட் சிஸ்டம்ஸ் அயன் பீமின் போர் பயன்பாடு குறித்து தற்போதைய தகவல் வெளியான பின் இஸ்ரேலிய விமானப்படையின் F-16 போர் விமானத்தில் பெயர் வெளியிடாத லேசர் ஆயுதம் ஒன்றின் பயன்பாடு பற்றிய புகைப்படத்தை வெளியிட்டது. இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பதுதான் அந்த புகைப்படம். புகைப்படத்துடன் அவர்கள் வெளியிட்ட குறிப்பில், எல்பிட் சிஸ்டம்ஸ் நிறுவனத்தில் நூற்றுக்கணக்கான பொறியியலாளர்கள் மற்றும் நிபுணர்கள் ஒவ்வொரு நாளும் அடுத்த எல்லையில் வேலை செய்கிறார்கள். விமான உயர் சக்தி லேசர் அமைப்புகள், இது எங்கள் நோக்கம், இது எங்கள் எதிர்காலம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. விமான லேசர் அமைப்பை உருவாக்குவதும் களமிறக்குவதும் அமெரிக்காவில் மழுப்பலாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. உறுதியான நிரூபிப்பு கிடையாது. அப்படி பார்க்கும்போது லேசர் ஆயுதங்கள் இன்னமும் ஆரம்ப நிலையில் உள்ளன. ஆனால் கடந்த ஆண்டு இஸ்ரேல் தனது அயன் பீமின் ஒரு சோதனை பதிப்பை போரில் ஈடுபடுத்தியதன் மூலம் இந்த தொழில்நுட்பம் எவ்வளவு மதிப்புமிக்கதாக கருதப்படுகிறது என்பதை காட்டியுள்ளது. லேசர் ஆயுதங்கள் வான் பாதுகாப்பு தேவைகளுக்கு ஒரு தீர்வாக இல்லாவிட்டாலும் அவற்றுக்கு ஒரு இடம் தெளிவாக உள்ளது. அயன் பீமின் உறுதியான இறுதி பதிப்பு இஸ்ரேலில் ஏற்கனவே ஏற்கக்கூடிய பல அடுக்கு வான் பாதுகாப்பு வரிசையில் ஒரு மதிப்புமிக்க கூடுதலாக இருக்கும்.